வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார், காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படி பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. பல செயல்களையும் செயல் திட்டங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நிறைய இருந்து அதுக்கான காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியதாகவும் குருவுடன் சேரக்கூடியதாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த ஆனி மாதம் அப்படின்னாலே சூரியன் 2ஆம் இடத்துக்கு வந்துருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் ஒரு நல்ல நெருப்புக்கோள் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னா மனதிலே நிறைய கவலையை கொடுக்கும். அதுவும் குழந்தை அப்படிங்கிற புதன் உச்சம் ஆட்சி அப்படிங்கிற சூழ்நிலையில வரும்போது, ஆட்சி சூழ்நிலையில மிதுனத்தில் வரும்போது அவர் அஸ்தகமாக மறைந்ததாக போனால் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை தந்தைகளால் சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளே கவலைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ ஃபேமிலி டைம் அப்படிங்கிறத இந்த ஆனி மாதம் அவசியம் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் குழந்தைகளோட கொஞ்சம் பேசுங்க. அவர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இன்புட்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது முக்கியமாக இந்த மகர ராசிக்குள்ளர செல்லக்கூடிய தனுசு ராசியிலேருந்து மகரம் உத்திராட நட்சத்திரம் கிராஸ் பண்ணி போவார். அப்போ சந்திரன் வரும்போது சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்போது புதிய காரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மூலம்
உத்திராடம் பூராடம் அப்படின்னு வருவார். அப்போ வரும்போது சந்திராஷ்டமத்தில் இருக்கும்போது புதிய காரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் இந்த மாதத்தில் முக்கியம். 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ள குரு உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடம் குருவுக்கு நல்லதான்னா ஆரோக்கியத்திலையும் கஷ்டத்திலையும் நிறைய மைண்டை கொண்டு போய் சேர்த்துருவார். அதனால கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னெவிட்டபிளா இருக்கும். கொஞ்சம் ஓகே சொல்ற மாதிரி இந்த சுக்கிரனின் 3ஆம் இடத்தின் பயணம் உங்களுக்கு இருக்கும். இந்த 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதனும் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படி கொஞ்சம் இருந்துட்டு ரிவர்ஸ்ல வருவார். அந்த ரெட்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கடகத்துக்கு போய் திரும்பி வரக்கூடிய ரெட்ரோகேஷனும் உண்டு. இவர் 3ஆம் இடத்திலே போகும்போது நிறைய புத்தி தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஃபினான்ஷியலியும் சரி, டிசிஷன் மேக்கிங்லையும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட்ஸை அழகாக புரிஞ்சுக்கிடுங்க. மற்றவர்களிடம் கேட்ட அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணாதீங்க அப்படிங்கிற காஷனை முன்ன வச்சுறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஜேஷ்ட மாதம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போவார். இந்த ஜேஷ்ட நட்சத்திரம்னா கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள சொல்வார். விருச்சிக ராசியில் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு போவார். அப்படி 7ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த ஜேஷ்டாபிஷேகம்னு கோயில்கள் எல்லாம் அபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்களிலே புதிய காரியங்களை நீங்கள் துவங்கலாம். அன்றையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜெலாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா தான் நடக்குதுங்க. ஒரு 2 நாள் கஷ்டமாக இருந்தேன், அப்புறம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு தொழிலில் நல்லா இருக்குது, வியாபாரத்தில் நல்லா இருக்குன்னு அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடியாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குருவினால் பார்க்கப்படுகிற சனி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் சில நல்ல லாபங்களையும் நீங்கள் ஈடு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லது ஒரு செய்தியும் காத்திருக்கிறது. முக்கியமான திருமணம், குழந்தைகளுடைய வாழ்வியலிலே அடுத்த நிலைக்கு செல்லுதல், பொருளாதாரத்திலே அவர்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்கிற சந்திரனின் பயணத்தும் போது செய்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். இப்படி கொஞ்சம் கால்குலேட்டிவாக அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சவுண்ட்ஃபுல் மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் ஒரு குறியிலே உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.